அனைவருக்கும் வணக்கம் and a very happy weekend. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் சாம்சங் உடைய S22 Ultra இதோட டிப்ஸ் ட்ரிக்ஸ் ஹிடன் ஃபீச்சர்ஸ் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்தியாவில் UPI Lite லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஏபெக்ஸ் லெஜெண்ட் உங்களை எத்தனை பேர் விளையாடுவீங்க அதை பற்றியும் சில தகவல் வெளியாக இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்தலாம். ஜியோ 2 புது ப்ரீபெய்ட் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 787. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். அமேசான் பிரைம் வீடியோ அதாவது அவங்களுடைய ஸ்ட்ரீமிங் சர்வீசஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க அக்வயர் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MGMS மெட்ரோ கோல்ட்வின் மேயர் கிட்டத்தட்ட 8.6 பில்லியன் டீலில் வந்து இவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கலெக்ஷன்ஸ் அதாவது ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து இனிமேல் அமேசான் பிரைம் வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஆல்ரெடி இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட் வச்சுருக்காங்க, வெப் சீரிஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதே டிஸ்னி ஹாட்ஸ்டார் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டூடியோஸே அவங்க தான் வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்டார் வார்ஸ் இதெல்லாமே வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அமேசான் பிரைம் வீடியோ இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீசஸும் இன்னும் பெட்டர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அக்வைசேஷன். ஸோ MGM அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் அமேசான் பிரைம் வீடியோவில் தான் இருக்கும். ஜியோ லேட்டஸ்ட்டாக 2 புது ப்ரீபெய்ட் பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிளான் அப்படின்னு சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே கேட்கலாம் என்ன வேணால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாரும் ஆஃபீஸ் போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பிளான் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யார் வீட்டிலலாம் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இல்லையோ அவங்களாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பிளான், ஒன்று 2878, இன்னும் 2998. ரெண்டுமே 365 டேஸ் பிளான் தான். இங்கே டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2878 டெய்லி 2 GB டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே 2998 or 3000 இதில் வந்து டெய்லி 2.5 GB டேட்டா 365 டேஸ்க்கு. ஸோ இந்த 2 பிளான்ஸும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிளான்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஏபெக்ஸ் லெஜெண்ட் உங்களில் எத்தனை பேர் இந்த கேம் விளையாடுவீங்க? பிசியில் ரொம்பவே பாப்புலரான ஷூட்டர் கேம் இது. இது இப்போ ஆண்ட்ராய்ட்லேயும் வரப்போகுது. கூகுள் பிளே ஸ்டோரில் இதுக்கான ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. தற்சமயம் ஆண்ட்ராய்ட் மட்டும்தான் இது ரோல் அவுட் பண்ணுறாங்க. அகைன் வந்து iOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லாருக்குமே ரிவார்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்கேம் ஐட்டம்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் ரிவார்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் ஒரு வேளை இது பிசியில் விளையாடுறீங்க அப்படின்னா இது கிராஸ் பிளாட்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நியூ கேமாக தான் இருக்கும் ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏபெக்ஸ் லெஜெண்டுடைய ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் கூகுள் பிளே ஸ்டோரில் இப்போ அவைலபிளாக இருக்குது. உக்ரைன் ரஷ்யா கிரைசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா US வந்து டெய்லி புது சாங்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சாங்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலது வேறு கண்ட்ரிஸ் மேலே, சிலது அவங்களுடைய ஓன் ஃபேக்ட்ரிஸ் மேலே, கம்பெனிஸ் மேலேன்னு புதுசாக ஒரு ரூல் கொண்டு வராங்க. இந்த சாங்ஷன் கீழே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து Qualcomm அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் ரஷ்யாவுக்கு நாங்கள் எந்த சிப்செட்டும் சப்ளை பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ Qualcomm பொறுத்த வரைக்கும் ரஷ்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மார்க்கெட். பட் US உடைய சாங்ஷனால இந்த மாதிரி ஒரு டெசிஷன் இப்போ எடுத்திருக்காங்க. UPI Lite ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ UPI Lite அப்படின்னு சொல்லும்போது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வழியாக இனிமேல் நம்ம ஆஃப்லைன்லையும் UPI டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். பட் இங்கே வந்து பிக் அமௌண்ட் எல்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன அமௌண்ட்ஸ் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலாம் ஆஃப்லைனில் இன்டர்நெட் இல்லாமலே. அகைன் இது வந்து NPCI அண்ட் RBI இவங்களுடைய கொலாபரேஷனில் தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஆஃப்லைனில் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் வந்து ஒரு வேலட் மாதிரி நமக்கு ஒரு அக்கௌண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 rupees, மேக்ஸிமம் 2000 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இந்த பேலன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் இருக்கும்போது தான் அதில் கிரெடிட் பண்ண முடியும். ஒன்ஸ் கிரெடிட் பண்ணி பேலன்ஸ் வேலெட்டில் இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஆஃப்லைனில் எங்கே வேணுமோ நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ UPI Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்லைனில் ஈஸியாக பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் உடைய த Freestyle ப்ரொஜெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லான்ச் டேட் கன்ஃபார்ம் பண்ணல. பட் டீசர் மேலே டீசர் ரிவீல் பண்ணி இப்போ ப்ரீ புக் ஆஃபரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ப்ரீ புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து 2000 rupees. ஸோ 2000 rupees கொடுத்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் ப்ரீ புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ்லேருந்து 4000 rupees ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை மூவிஸ் பார்ப்பீங்க, அதிகமாக ப்ரொஜெக்டர் தேவை அப்படிங்கும்போது இப்போ ப்ரீ புக்கிங் சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டுருக்கு. ஐஃபோனுடைய நெக்ஸ்ட் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 14 சீரீஸ் தான் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி செப்டம்பரில் தான் கொண்டு வருவாங்க. பட் லான்ச்சுக்கு முன்னாடியே
இவங்களுடைய கான்செப்ட் ரெண்டர்ஸ் இல்லைனா மற்ற இமேஜஸ் ரிவீல் ஆகும். அந்த மாதிரி இப்போ ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அகைன் இங்கே ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி ஐஃபோன் 12, 13 இருந்ததோ அதே மாதிரி தான் பேக் பேனலில் கேமரா மாடலோட ஐஃபோன் 14 வரலாம் அப்படின்னு தெரியுது. அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாச் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஐஃபோன் 13 சீரீஸ்லேருந்து 14 சீரீஸ் வந்து அவுட்லுக் டிசைன் பெரிய அப்கிரேடாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ ரிவீலான கான்செப்ட் ரெண்டர்ஸ் பார்க்கும்போது. OnePlus 10 சீரீஸில் கூடிய விரைவில் இந்தியாவில் OnePlus 10R வரலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இந்தியாவில் ப்ரைவேட் டெஸ்டிங்கில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பரோட டிவைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அகைன் OnePlus 10R அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8100 இவங்க கொண்டு வர போகிறதா ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. கூடவே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 80 வாட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ரெண்டு ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட OnePlus 10Rம் கூடிய விரைவில் நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அதோட ஓப்போவுடைய K10 இதுவும் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி டீசர் லேண்டிங் பேஜ் எல்லாம் ரிவீல் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் MediaTek Dimensity சிப்செட் அதாவது MediaTek Dimensity 8000 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதோட ப்ரொடெசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வரல, பட் சைனாவில் K9 அண்ட் K9 Pro இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. K9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 768 இந்த சிப்செட்டோடையும் அதோட K9 Pro வந்து MediaTek Dimensity 1200 இந்த ரெண்டு சிப்செட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட சக்ஸஸர் அப்படிங்கும்போது MediaTek Dimensity 8000 ஒரு பிக் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து K சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 20 to 25,000 தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ MediaTek Dimensity 8000 20 to 25,000 இந்தியாவில் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். Realme GT Neo 3 சைனாவில் March 22 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஆல்ரெடி டீசர்ஸ் மூலமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி ஃபீச்சர்ஸ் உடைய டீசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ரிவீல் பண்ணி இப்போ கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek உடைய Dimensity 8100 லான்ச் பண்ணுற மாதிரி டீசர் கொடுத்துருக்காங்க. அதோட UFS 3.1 LPDDR5X ரேமோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஸோ March 22 அன்னைக்கு இந்த ஃபீச்சர்ஸோட என்ன ப்ரைஸிங்கில் இவங்க கொண்டு வராங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்ட்ராஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். இந்தியாவில் RBI அண்ட் NPCI கொலாப் பண்ணி என்ன பேமெண்ட் சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணாதான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கிடைத்த பேடிஎம் கான்ட்ராஸ்ட்கான கேள்விக்கான பதில் ரோஸ் கிராம். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மாஸ்டர் ஸ்பீட். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.